முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தூத்துக்குடி பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அரசை கண்டித்தும் முதல்வரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். கருப்பு பலூன்களை வானில் பறக்கவிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அங்கு வந்த போலீசார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். நீதி கேட்டு போராட்டம். சிறுமிகள் முதல் முதியோர் வரை பாதுகாப்பில்லை. நெருங்கிவிட்டது. விடியாட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மதுரை மாவட்டம் மேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போட்ட காசை விட லாபம் ஜாஸ்தியா வரணும். இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரியும் அதற்கு மாநில அரசு துணை போவதாக குற்றம் சாட்டியும் அதிமுக மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பில் மேலூர் பெனிக்விக் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, மத்திய அரசு அறிவித்துள்ள மறு ஆய்வு என்பது ஏமாற்று வித்தை என்றும் இதன் மூலம் இப்பகுதி மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி மேற்கொண்டு இத்திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு துடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மறு ஆய்வு மற்றும் மறு ஆய்வு குழுவை அதிமுக ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.